எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பகுதியில் பழைய வருட கொஸ்டின், அதாவது 1996ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம தொடர்ச்சி அன்றைக்கி பார்க்கலாம். என் நகரம் செந்நகரம் என்று அழைக்கப்படுகிறது. என் நகரம் செந்நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்ப்பூர். அடுத்து, ஜிப்சம் காணப்படும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஜிப்சம் காணப்படும் மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து, இந்தியாவின் வெளிநாட்டு வியாபார கணக்கு பாதகமாகவே இருந்து வர காரணம் என்ன? இந்தியாவின் வெளிநாட்டு வியாபார கணக்கு பாதகமாகவே இருந்து வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருப்பது. ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருப்பது. அடுத்து, நிதிக்குழு செயல்படுவதின் நோக்கம் என்னென்னா, மத்திய மாநில நிதி உறவு மேம்படுத்த. நிதிக்குழு செயல்படுவதின் நோக்கம் மத்திய மாநில நிதி உறவை மேம்படுத்த. உலகமயமாக்குதல் என்பது என்ன? உலகமயமாக்குதல் என்பது அங்காடியின் அளவினை ஒரு நாட்டின் எல்லைக்கு அப்பாலும் விரிவடைய செய்வது. உலகமயமாக்குதல் என்பது அங்காடியின் அளவினை ஒரு நாட்டின் எல்லைக்கு அப்பாலும் விரிவடைய செய்வது. அடுத்து, எதில் ஏற்படும் மாற்றம் பொருளாதார வளர்ச்சியை அளக்க உதவும்? எதில் ஏற்படும் மாற்றம் பொருளாதார வளர்ச்சியை அளக்க உதவும் பார்த்தீங்கன்னா, மொத்த தேசிய வருமானம். மொத்த தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் பொருளாதார வளர்ச்சியை அளக்க உதவும். அடுத்து, பணக்கொள்கையின் நோக்கம் என்ன? பணக்கொள்கையின் நோக்கம் விலைகளை நிலைப்படுத்துதல். பணக்கொள்கையின் நோக்கம் விலைகளை நிலைப்படுத்துதல். அடுத்து, மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் பெயர் என்ன? மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் பெயர் மால்தஸ். அடுத்து, மேலவையின் தலைவருக்கு சமநிலை முரண்பாடு சமயம் வாக்குரிமை பெறுகிறார். மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் மால்தஸ். அடுத்து, மேலவையின் தலைவருக்கு வாக்குரிமை எப்படி பெறுகிறார் அப்படின்னா, சமநிலை முரண்பாடு சமயம் வாக்குரிமை பெறுகிறார். அடுத்து, இந்திய துணை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அல்ல. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அல்ல. அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை நடத்தி வைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதி. இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை நடத்தி வைப்பவர் இந்திய தலைமை நீதிபதி. அடுத்து, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து, இந்திய தணிக்கைத்துறை உயர் அதிகாரியை நியமிப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய தணிக்கைத்துறை உயர் அதிகாரியை நியமிப்பது குடியரசுத் தலைவர். அடுத்து, ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது பாராளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பது பாராளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆவர். ஸ்பீடாக ஒரு இடம் பார்த்துடலாம். என் நகரம் செந்நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஜெய்ப்பூர். ஜிப்சம் காணப்படும் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் வெளிநாட்டு வியாபார கணக்கு பாதகமாக இருப்பதற்கு காரணம் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருப்பது. நிதிக்குழு செயல்படும் நோக்கம் மத்திய மாநில நிதி உறவு. உலகமயமாக்குதல் என்பது அங்காடியின் அளவினை ஒரு நாட்டின் எல்லைக்கு அப்பாலும் விரிவடை செய்வது. எதில் ஏற்படும் மாற்றம் பொருளாதார வளர்ச்சியை அளக்க உதவும்னா மொத்த தேசிய வருமானம். பணக்கொள்கையின் நோக்கம் விலைகளை நிலைப்படுத்துதல். மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் பெயர் மால்தஸ். மேலவையின் தலைவருக்கு சமநிலை முரண்பாடு சமயம் வாக்குரிமை பெறுகிறார். இந்திய துணை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அல்லர். இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை நடத்தி வைப்பவர் இந்திய தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய தணிக்கைத்துறை உயர் அதிகாரியை நியமிப்பது குடியரசுத் தலைவர். ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது பாராளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நம்ம சேனல் படித்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹைப் பண்ணுவான்னு கேட்டால் எஸ் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணுற மாதிரி ஹைப் பண்ணுங்கள். கொடுத்துருக்க வினாவிடை பகுதியில் ஆன்சர் எதுவும் தவறுதலாக இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. அது மற்றவர்களுக்கும் அதை திருத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
நன்றி. நாளை சந்திப்போம்.